முத்தமிழறிஞருடைய 101வது பிறந்த நாள் திருவிழாவாக இன்றைய தினம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி வேலு அவர்களுடைய தலைமையில் தியாரானர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி JK பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கழக முன்னணியினர் அனைவரும் இணைந்து தங்களுடைய தேர்வுகளில் முதல் 3 பரிசுகளை பெற்ற ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குகின்ற விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே பணியாற்றி வந்த பொழுதும் சிறந்த மனிதாபிமானி என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருகின்றார். திராவிட மண் இந்த மண், திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலமாக 40க்கு 40 வென்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வகையிலே கல்வி ஒன்றுதான் மக்களை உயர்த்துகின்ற ஆயுதம், பகுத்தறிவு ஒன்றுதான் அவர்களுக்கான சிறந்த ஒரு பரிசு என்று இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது. தென்சென்னை வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு மயிலாப்பூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இது. இந்த தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக 26,000 ஓட்டுக்களை பெற்று தந்திருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள். அவர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை விட நான் தான் அதிக மக்கள் பணி செய்ய போறேன்னு சவால் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில்? ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்த அவருடைய கருத்து என்பது தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும். ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன. நீங்க பண்ண போறீங்க மேடம்? உங்களுடைய முதலில் என்ன கடந்த முறை 95 வருஷம் இருக்கீங்க, அதுல ஏதாவது விடுபட்ட பணிகளுக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? இல்ல உங்க மேல என்ன விமர்சனம்னா, நீங்க தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற ஒரு விமர்சனம் தேர்தல் காலத்தில் வைக்கப்பட்டது. இது அததான் நான் சொல்லுவது, இதை எப்படி பொய்யாக அவர்கள் பரப்புகிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அது பொய்யான பரப்புரை என்பதால் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 2,26,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். வெள்ளத்தின் பொழுது இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள்? தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கின்றது. 40 இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் பிரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்தவுடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது. இந்த ரயில்வே பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென்ட் தாமஸ் மவுண்ட், வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் கேட்டாச்சு, கிடப்புல கிடக்கு. அதே மாதிரி டோல்கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும், டோல்கேட்கள் அகற்றப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். கிடப்பில் கிடைக்கின்றது, அதனை மீண்டும் வலியுறுத்துவோம். இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கவுன்சிலிங் சென்டர்ஸ், பெண்களுக்கான கவுன்சிலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அது இந்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு 3 இடங்களில் அமைக்கப்படும். தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் 24/7 2 பெண்கள் ஒரு உதவியாளர் இருக்கின்றார்.
என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும். அலுவலகத்திலும் சந்திப்பேன். எந்த சமயத்திலும் குறைகளை வந்து சொல்லலாம். ஏனென்றால் 2 ஆண்டு காலம் கொரோனா, 2 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. ஆனால் 3 ஆண்டுகளில் நாங்கள் பல விஷயங்களை, மிக குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டது, நம்முடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்தது, இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம். மேலும் தென்சென்னை, ஏனென்றால் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் தான் இப்ப மிக முக்கியமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். மழைநீர் வடிகால் அமைப்பது, அதுதான் வெள்ள சமயத்திலே மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்தது நமக்கு. அந்த பணிகளும் முடுக்கிவிடப்படும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மத்திய அமைச்சராக அவங்க ஆனாங்கன்னா தென்சென்னை எம்பி அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? தென்சென்னை பகுதி மக்கள் இப்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, டோல்கேட் அகற்றுவது, அந்த கட்டணங்களை குறைப்பது, கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவது, இவற்றையெல்லாம் அவர்களிடம் சென்று கோரிக்கையாக வைப்பேன். நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாஸ்யத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா? அதிலே நீங்கள் 0 வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம். போன வருடம் அது நடந்தது. அப்படி என்றால் 12வது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் 1 கோடிக்கும் அதிகமான நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துக்களை வாங்கி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த தேர்வு அவசியமற்றது. மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகும். நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடுவார். ஏற்கனவே நாங்க வச்சிருக்கோம். எங்க அலுவலகத்துக்கு வரலாம். அதெல்லாம் மக்கள் குறை தீர்க்கின்ற அலுவலகம் தான். எப்பொழுதும் என்னை சந்திக்கலாம். ஆகையால் புதிதாக நாங்கள் ஒன்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர்